நம்ம இத்தனை வருஷம் ஹியூமன் எவல்யூஷனில் நம்ம இவ்வளோ தூரம் சாதித்தோம். இன்றைக்கி என்ன சாதித்தோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஃபார்ம்லேருந்து, சயின்ஸ்லேருந்து, இன்ஜினியரிங்லேருந்து, மெடிக்கல்லேருந்து எத்தனையோ ஃபீல்டில் வந்து நம்ம சாதிச்சிருக்கோம். இது சாதிச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயத்த நம்ம கிரெடிட் கொடுக்கலாம். முக்கியமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த காலத்தில் இந்த காலம் வரத்துக்கு ஒரு ப்ரப்பலராக இருந்த ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட் வந்து ஃபயரு, செகண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்ச சக்கரம். அதனால தான் நம்ம நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ண ஆரம்பித்தோம். அது ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய பேர் கிரெடிட் கொடுத்துட்டாங்க. பட் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் கிரெடிட் கொடுக்கல. அதை தான் பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். அண்ட் ஆக்சுவலி வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் சும்மா ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன் மட்டும் கிடையாதுங்க. நம்ம லைஃப்பில் இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளோட கிரேட்டஸ்ட் ஐடியா, நம்ம பிறந்தோம், நம்ம நாளைக்கு வந்து ஒரு 10 பேருக்கு நம்மளை பற்றி தெரியுது அப்படின்னா அதில் நம்மளோட ஒரு இன்ஜினியரிட்டி இருக்கும், நம்மளோட ஒரிஜினாலிட்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம் கூட வந்தது அந்த இடத்துல தான் இருக்கும். நீங்கள் பணக்காரனாக இருங்க, ஏழையாக இருங்க, ஆனால் எங்கே இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் இந்த வசதி இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரூம் தான் என்னோட சீக்ரெட் ஐடியாஸ் ரூம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ப்ராஜெக்டில் வர டிஃபிகல்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஒரு புதுசாக ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு என்னடா அது முடியலையே, நம்மளுக்கு ஏதோ ஒரு பாட்டில் நெக் இருக்குது அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன்ஸ் வந்து நிறைய நேரத்தில் வந்து இது நான் இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இது என்ன ரூம்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரெகுலராக ஷவர் எடுக்கிற ஒரு பாத்ரூம் தான் அது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ரிசர்ச்சே இருக்குது. கிட்டத்தட்ட 72% வந்து நம்ம ஹியூமன்ஸ் சொன்ன பிரைட்டஸ்ட் ஐடியா, கண்டுபிடிச்ச பிரைட்டஸ்ட் ஐடியா வந்து சயின்டிஸ்ட்லேருந்து, என்டர்டெய்னர்ஸ்லேருந்து, ஆண்டர்ப்ரனர்ஸ்லேருந்து, ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து, ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து பிரைட்டஸ்ட் ஐடியா வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஷவர்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்ட்டு 72%. அண்ட் இது வந்து எப்படின்னா, ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் லைக் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 230 BC அப்படின்ற இடத்துல ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேர் வந்து ஆர்கிமிடிஸ். அவர் வந்து நிறைய விஷயத்தை பற்றி யோசிக்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர். அந்த டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து காலையில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நான் ரோட்டில் ஓடுறப்போ அவர் கத்திக்கிட்டே ஓடுறது. என்ன ஓடுறாருன்னா, யுரேக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாரு. அது ஏன் அப்படி கத்திக்கிட்டே ஓடுறாரு அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயங்க. அவருக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்த ஒரு விஷயத்துக்கு ஐடியாவே கிடைக்கல. இது எப்படிடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவே கிடைக்காம இருந்துச்சு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பாத் டப்பில் போயிட்டு உட்காந்துருக்காரு. அது உள்ளார இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வந்திருக்கு. அந்த வந்த உடனே இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது உள்ளார இருக்கிற தண்ணி எவ்வளோ தண்ணி வெளியில் வந்துச்சோ அந்த தண்ணியும் வெளியில் போன தண்ணியும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரி. அதாவது பிரிட்டி மச் நம்மளோட உடம்போட மாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கலாம். கைஸ், ஐம் நாட் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால் இதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஸோ அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரி. ஸோ அந்த தியரியை கண்டுபிடிச்ச ஆர்கிமிடிஸ் வந்து இந்த ஷவரில் தான் கண்டுபிடிச்சார் இந்த ஒரு விஷயத்தை. அதே மாதிரி நம்மளோட சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எயின்ஸ்டனாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அவங்களோட பிரைட்டஸ்ட் ஐடியா வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஷவர்லேருந்து வந்துச்சு அப்படின்வாங்க. இதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. சயின்டிஃபிக்காகவே நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நம்ம ஷவரில் இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஷவரில் வந்து நம்மளுக்கு டோபமின் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஹார்மோன் வந்து நம்ம மூளையில் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் வந்து இட்ஸ் அ ப்ளஷர் ஹார்மோன் அப்படின்றது. அந்த நேரத்தில் வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஒரு சொகுசான ஒரு நிலைமையில் அண்ட் நம்மளுக்கு ஒரு கவலை எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நம்ம உடம்பு வந்து லைட் வெயிட் ஆகிடும். அந்த நேரத்தில் நம்மளோட பிரெயின் வந்து வில் ஸ்டாப் திங்கிங் அபவுட் ஒரு அன்னெசரியாக இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு நம்மளுக்கு ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஒரு பிரைட்டஸ்ட் ஐடியாவோ அது பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது. இது ஒரு ரீசனுக்காக தாங்க நிறைய பேர் வந்து மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புது இண்டஸ்ட்ரியே உருவாயிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாட்ஸ் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி. அது கூகுள் பண்ணி பாருங்கள். அது என்ன ஒன்றும் கிடையாது, ஸ்டார்ச் வாட்டர் வந்து ஒரு பெரிய டப்பு மாதிரி இருக்கும், ஒரு பாத் டப் மாதிரி இருக்கும், அதில் போட்டுருவாங்க. நீங்கள் அதில் போய் படுத்துட்டிங்கன்னா அது தண்ணி மாதிரி உள்ளார நீங்கள் போக மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு செவரு இல்லை வந்து ஒரு ஃப்ளோர் மாதிரி வந்து மேலே நீங்கள் படுக்க மாட்டீங்க, ஒரு பெட் மாதிரி படுக்க மாட்டீங்க. ஒரு சார்ட் ஆஃப் லைக் செமி சம்மர்ஸ்டு ஸ்டேட்டில் இருப்பீங்க. அது செமி சம்மர் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட பாடியோட வெயிட்னஸ் வந்து நீங்கள் ஃபீலே பண்ண முடியாது. ஸோ தட் மீன்ஸ் யூ ஃபீல் வெயிட்லெஸ்ஸாக இருப்பீங்க. இது வந்து பாடி பெயினுக்கு இது நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இது நீங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து இந்த ஃப்ளோட்டிங் பாட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸாகவே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த டோபமைன் வரது வந்து ஏன் நம்ம வேறு எது மூலியமாக வர வைக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஷவர் இஸ் த சீப்பஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் எனி ஒன் கேன் அஃபோர்ட். எல்லாராலையும் வந்து அஃபோர்ட் பண்ண முடிகிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம இந்த ஷவரில் பண்ணுற ஒரு விஷயம் தான்.
அண்ட் இதை வந்து வேறு எங்கெங்கெல்லாம் இது நடக்குதுன்னு கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய மியூசிஷியன்ஸு அண்ட் எல்லாரையும் சொல்லலை, பட் ஜென்ரலாக வந்து பெரிய பெரிய மியூசிஷியன்ஸு, செலிபிரிட்டிஸ் ஏன் வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோப்பமைன்காங்க தாங்க. இந்த டோப்பமைன் வந்து ஒரு ப்ளஷர் ட்ரக், தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து இதனால வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஐடியாஸ்னால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிக்காக வந்து நிறைய சாங்ஸ் இருக்குது. யூனிக்காக வந்து நீங்கள் கவனிப்பீங்க ஏன் வந்து இந்த சாங்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுறாங்க, யூனிக்காக எப்படி டியூன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டிஸ் வந்து தே யூஸ் ட்ரக்ஸ் டு கிரியேட் ஜென்ரேட் டோப்பமைன். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. அண்ட் இதுக்கும் இது நம்ம கம்பேரிசன் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதோட க்ரோத் நம்ம இந்த ஒரு ஷவரில் நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தினால நம்ம என்னென்ன விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்க, ஏரோப்ளைன்லேருந்து, கார்லேருந்து, பைக்லேருந்து, அண்டு நம்ம இப்போ ஐஓடி பற்றி பேசுகிறோம், கிரிப்டோ பற்றி பேசுகிறோம், அண்டு மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கு. இந்தமாரி இவ்வளோ விஷயத்துக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் நம்மளுக்கு வர அந்த ஷவர் பண்ணுறப்ப நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கவனிச்சு பாருங்கள், நம்மளுக்கு வர ஐடியாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் தி டே கம்பேர் பண்ணுறப்ப ஷவரில் இருக்கிறப்ப நம்மளுக்கு வர ஐடியாஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதுக்கு ஒரு ரீசன் வந்து இந்த டோப்பமைன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் இது ஏன் நம்மளோட ஹியூமன் எவல்யூஷனில் இவ்வளோ ஒரு முக்கியமான பார்ட் நம்ம பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு நம்ம கிரெடிட்டே கொடுக்கல. ஏன் இவ்வளோ முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபயர் கண்டுபிடிச்சப்ப நம்ம ஃபயரோட பர்பஸை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் அதை வந்து நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதனால் நம்ம கிரெடிட் கொடுத்தோம். வேறு இந்த ஷவருக்கு வந்து நம்ம கிரெடிட்டே கொடுக்காம வந்து அதோட பவரை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்படின்னா ஃபயரை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் கவனிச்சு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ட்ரைபலாக இருந்திருப்போம். நைட் நேரத்தில் வந்து ஏதோ ஒரு ப்ரெடேட்டர், லைனோ புலியோ சிங்கமோ ஏதோ ஒன்று வந்து நம்மளை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம், நம்மளை நிஷ்டத்துக்கு சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஃபயர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மிருகங்கள்லாம் நம்ம கிட்டக்க வரத்துக்கு பயப்பட ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம நைட்டில் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ரொம்ப தூரம் போகிற ஒரு ஃபெசிலிட்டி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இதனால் நம்மளுக்கு வந்து வார்மாக இருக்க ஆரம்பித்தோம். நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் நிறைய வளர ஆரம்பிச்சிச்சு. இந்தமாரி நிறைய விஷயம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். இதே மாதிரி தான் சக்கரமும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, சக்கரம் வந்ததுக்கப்புறம் தான் ஹியூமனோட எவல்யூஷனில் நம்ம பெரிய பெரிய குட்ஸ்லாம் நம்ம மூவ் பண்ண ஆரம்பித்தோம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ளைஸ் இருக்காது. இங்கேருந்து நம்ம வந்து இப்போ ஆஃப்ரிக்காலேருந்து யூரோப் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெறுங்கையை வீசிட்டு போக முடியாது. நிறைய சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போகணும், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இது எல்லாத்தையும் வந்து நம்ம கையில் தூக்கிட்டு போக முடியாது. 10 பேர் வச்சுட்டு தூக்கிட்டு போக முடியாது. நான் யாருக்காக உடம்பு சரினா அவங்களும் தூக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ தான் வந்து சக்கரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த மொபிலிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிச்சு. நம்ம ஈஸியாக வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பித்தோம். இதே மாதிரி தான் ஃபயரும் வந்து நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறதுக்கு நம்ம சாப்பாடை வந்து நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம பிரெயின் வளர ஆரம்பிச்சிச்சு. இப்படி இனிமேல் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து க்ரோ ஆனோம். அதே மாதிரி தான் இந்த ஷவர் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட் இஸ் பீன் சயின்டிஃபிக்லி வந்து ப்ரூவன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து பிரைட்டஸ்ட் ஐடியாஸ் நீங்கள் பார்க்குற இந்த சூப்பர் ஹீரோ மூவிஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கண்டுபிடிக்கிற புதுசான ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம், ஐயோ என்னடா அது நம்ம இந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த சர்வீஸ் இல்லாமல் நம்மளே சொந்தமாக வந்து ஒரு புரோக்கர் சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம புஷ் நோட்டிஃபிகேஷன் அனுப்ப முடியாதா, ஏன் வந்து நம்ம வந்து ஒன் சிக்னலையோ இல்லை வந்து எஃப்சிஎம்ஐ நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா கூட வராமல் இருக்கும். மேபி வி ஆர் டெவலப்பர், நம்மளுக்கு ஸ்கில் செட் இருக்கும், டெக்னாலஜி தெரியும், பட் அந்த டெக்னாலஜி எப்படி நம்ம பெண்ட் பண்ணி நம்மளோட யூசேஜ் கொண்டு வரதுன்னு தெரியாது. அப்போ தான் நம்ம போய் ஷவரில் எடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து அப்போனா ஒரு புரோக்கர் சர்வீஸ் வச்சுட்டு நம்ம வந்து அதை ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் மெசேஜை. நம்மளோட எங்கெங்கெல்லாம் ஆப்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து அந்த ப்ராட்காஸ்ட்டை வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் லிசன் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். இப்படி தான் ஆக்சுவலி வந்து இது ஷவர்னால இந்த MQTT அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னு தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ப்ராப்ளத்துக்கு வந்து அது ஒரு சொல்யூஷன் ரூமாக நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். இது வந்து காலையில் இப்போதான் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போட்டார், அண்ட் ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சரி உடனே ஒரு வீடியோவும் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு பண்ணதான். வில் கேட்சப் அகெயின் இன் another வீடியோ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.